Hello friends, welcome to MR Learning Platform. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Indian polity or Indian Constitutionல one of the most important topic schedules பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? எப்படி எக்ஸாம்ஸ்ல ஒரு 2 क्वेश्चंस ஆது schedulesல இருந்து வந்துரும். சோ அதனால இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கறான ஒரு ட்ரிக்ஸ் நான் வச்சிருக்கேன். 1 minute போதும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ schedules பத்தி பார்த்திடலாம். So our Indian Constitution our Indian Constitution ல 12 schedules இருக்கு, 25 parts இருக்கு, then 465 articles இருக்கு. ஓகேவா? சோ இது இப்ப இருக்க present scenario. ஓகேவா? பட் இனிஷியலா எவ்வளவு இருந்ததுன்னா 8 schedules, 22 parts, 395 articles. So இனிஷியல்னு நான் சொன்னேன்னா என்னன்னா 26th Jan 1950. இதுதான் கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ் பண்ணன டே. ஓகேவா? என்ஃபோர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் எப்ப என்ஃபோர்ஸ் பண்ணனாங்கன்னா 26th January 1950. இதுவே நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியால எப்ப அடாப்ட் பண்ணனாங்கன்னா 26th November 1949. ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த டேவை தான் நம்ம எல்லா இயர்லயும் கான்ஸ்டிடியூஷன் டேன்னு கொண்டாடுறோம். கான்ஸ்டிடியூஷன் டே எப்ப செலிப்ரேட் பண்றாங்கன்னா 26th November of every year. ஸோ கான்ஸ்டிடியூஷன் எப்ப அடாப்ட் பண்ணாங்க நம்ம பார்த்தோம்னா இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. அடாப்ட்ங்கிற டேர்ம் இருந்ததுன்னா 26th November 1949. அதெல்லாம் எப்ப என்ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 26th January 1950. ஓகேவா? ஸோ இதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிபப்ளிக் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பப்ப என்னென்னலாம் பண்ணணுமோ அப்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா நாட் ஃபிளெக்சிபிள், நாட் ரிஜிட். ஓகேவா? எப்ப வேணாலும் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் அதை அமெண்ட் பண்ணிக்கலாம். அமெண்ட்னா மாற்றம், சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால நம்மளுது neither flexible னு சொல்லலாம் or not flexible, neither flexible nor rigid. ஓகேவா? so not flexible or not rigid. so எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? so இப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 395 ஆர்டிகல் தான். பட் 465 அப்படிங்கிறது என்னன்னா அந்த கவுண்ட் தான். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 400 ஆர்டிகல் என்ன அப்படின்னா கிடையாது. ஓகேவா? டோட்டல் நம்மளுக்கு 395 தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 243 A 243 B அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ABCDன்னு நம்ம கொடுத்துட்டோம். அங்கங்க அமெண்ட்மெண்ட்ஸ் போட்டு அந்த ஆர்டிகல் அந்த டோட்டல் ஆர்டிகல்ஸ் நம்பர்ஸ் 395 தான். இதுல நம்ம ஏபின்னு சொல்லி அதை நம்ம மாடிஃபை பண்ணதுனால டோட்டல் கவுண்ட்ஸ் எவ்வளவு வருதுன்னா 465 ஆர்டிகல்ஸ் வருது பிளஸ் ஆர்டிகல்ஸ். இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பட் இனிஷியலா 26th January 1950ல 8 schedules, 22 parts, 395 articles. ஸோ ஆர்டிகல்ஸ் இப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, பார்ட்ஸ் 22ல இருந்து 25 பார்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ பார்ட்ஸ் எப்பயுமே நம்ம ரோமன்ல தான் இண்டிகேட் பண்ணுவோம். இது எப்படி 3 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பார்ட் 4A அப்படிங்கிறது ஒன்று இன்க்ளூட் ஆயிருக்கு, பார்ட் 9A, பார்ட் 9B, பார்ட் 14ல A. ஓகேவா? ஸோ இந்த 4 பார்ட்டும் பார்ட் 4A, பார்ட் 9A, 9B, 14A இந்த 4 இன்க்ளூட் ஆயிருக்கு. அப்ப 26 தானே. எப்படி 22னா பார்ட் 7 ரிமூவ் பண்ணிட்டாங்க, has been removed. ஸோ இந்த பார்ட் 7 ரிமூவ் பண்ணதுனால ரிமூவ்
இதை பண்ணதுனால ஸோ நம்ம பார்ட்ஸோட கவுண்ட் வந்து 25 இருக்கு. ஓகேவா, இனிஷியலா 22ல இருந்து 25 ஆயிருக்கு. ஓகேவா, நாட் 26. ஓகேவா, ஸோ பார்ட் 7 என்ன அப்படின்னா, டூரிங் ஃப்ரீடம் நம்ம இண்டிபெண்ட் ஆகும்போது 3 டைப் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்தது. என்னன்னா டைப் ஏ ஆர் கேட்டகரி ஏ, டைப் பி அண்ட் டைப் சி ஸ்டேட் இருந்தது. டைப் ஏங்கிறது ப்ரோவின்ஸ், இது கவர்னர் கண்ட்ரோல்ல இருக்கும். ஓகேவா, டைப் பிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். அப்ப அரசர்கள் கிட்ட இருந்தது 566 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது டூரிங் ஃப்ரீடம். டைப் சிங்கிறது நார்மல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டகரிலாம் வச்சு அப்ப இண்டிபெண்டன்ஸ் அப்ப கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றப்ப இருந்தது. இதை டோட்டலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, பார்ட் 7. ஓகேவா, அப்ப எத்தனை இப்ப அட் பிரசன்ட் வந்து 25 பார்ட்ஸ் அண்ட் 465 ஆர்டிகல்ஸ். இது கவுண்ட்ஸ் தான், பட் நம்மளுக்கு டோட்டல் என்னன்னு கேட்டா 395 ஆர்டிகல்ஸ் தான். ஓகேவா, சோ இது டோட்டல் கவுண்ட்ஸ். ஓகேவா, சோ பட் அப்ப ஷெட்யூல்ஸ்னா என்ன? ஷெட்யூல்ஸ், there is no relations between parts and articles. ஸோ ஷெட்யூல்ஸ்க்கும் பார்ட்ஸ்க்கும் ஆர்டிகிள்ஸ்க்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா, ஷெட்யூல்ஸ்ங்கிறது ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. ஓகேவா, நம்ம கான்ஸ்டிடியூஷனை இந்த பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறது, ஒரு இண்டெக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்கெடியூல்ஸ். ஓகேவா, அதுதான் அட்டவணைன்னு சொல்றாங்க. இதை வந்து ஒரு ஜென்ரலா இந்த பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோத்தையும் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறது தான் ஸ்கெடியூல்ஸ். ஸோ பார்ட்ல இப்ப நம்ம 25 பார்ட்ல இப்ப பார்ட் 1னா ஆர்டிகல் 1 to 4 இருக்கும். இதுக்கும் ரிலேஷன் இருக்கு, பார்ட்டுக்கும் ஆர்டிகல்ஸ்க்கும் இருக்கு. இப்ப பார்ட் 2னா ஆர்டிகல் 5ல இருந்து 31, பார்ட் 3னா ஆர்டிகல் 31ல இருந்து 51, சாரி 32ல இருந்து 51, தென் பார்ட் 4A அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ தேர் இஸ் a relationship between பார்ட் அண்ட் ஆர்டிகல். பகுதிக்கும் சரத்துக்கும் ஆர்டிகல்ஸ்க்கும் ரிலேஷன்ஸ் இருக்கு, பட் ஸ்கெடியூல்ஸ்க்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்லை. ஸோ இந்த ஸ்கெடியூல் என்னன்னா இந்த பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகலை பிரீஃபா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி அதை பத்தி சொல்றது தான் ஸ்கெடியூல்ஸ். ஸோ இந்த ஸ்கெடியூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? இந்த 12 ஸ்கெடியூல்ஸ். ஸோ இனிஷியலா 8 இருந்தது, அதுக்கப்புறம் 9, 10, 11, 12 வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஸோ இதை பத்தி தான் இதுல பாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் பார்த்தோம்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 28 அட் பிரசன்ட், 28 ஸ்டேட்ஸ் and 8 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ ஸ்டேட்டுங்கிறது ஆட்டோனமஸ் பாடி. ஓகேவா, ஒரு சிஎம் கிட்ட மானிட்டர் ஆஃப் கவர்னர் கிட்ட விட்டுருவாங்க. ஓகேவா, பட் யூனியன் டெரிட்டரிங்கிறது டைரக்ட்லி லெப்டினன்ட் கவர்னர்னு இருப்பாங்க, டைரக்ட்லி அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட். அங்க லெப்டினன்ட் கவர்னர்னு இருப்பாங்க, அவங்க தான் ஹெட்டா இருப்பாங்க. ஓகேவா, யூனியன் டெரிட்டரியில். ஸோ இதை பத்தி அந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி இதனுடைய பவுண்டரிஸை பத்தி சொல்றதுதான் ஸ்கெடியூல் 1. செகண்ட் பார்த்தோம்னா சேலரி அண்ட் எமல்மெண்ட்ஸ். ஸோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், தென் ஸ்பீக்கர், கவர்னர், ஸோ இவங்களை பத்தி, ஸோ டெபுட்டி ஸ்பீக்கர், ஸோ இவங்களை பத்தி எம்எல்ஏ, எம்பி, இவங்களுடைய சேலரி, இவங்களுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, என்ன எமல்மெண்ட்ஸ், என்னென்ன அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது, இதை பத்தி சொல்றது தான் ஷெட்யூல் 2ல இருக்குது. ஓகேவா, ஸோ மூணாவது அட்டவணை என்னன்னா ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன். ஸோ அவங்களுடைய பதவி பிரமாணம். ஓகேவா, அவங்களுடைய பதவி பிரமாணம்னா பிரைம் மினிஸ்டர், எம்எல்ஏஸ், எம்பிஸ், இவங்களுடைய பதவி பிரமாணம் பத்தி யார் அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுல பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் அவங்களுடைய பதவி பிரமாணம் கிடையாது. ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ல எல்லாத்தோட பதவி பிரமாணம் பத்தி இருக்கும், யார் அவங்களுக்கு பண்ணி வைக்கிறாங்கிறதும் இருக்கும், எக்ஸப்ட் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஓகேவா, சோ இவங்களுடைய பதவி பிரமாணம் பத்தி இதுல ஷெட்யூல் 3ல இருக்காது. நாலாவது பாத்தீங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா சீட்ல அலோகேஷன்.
எவ்வளோ சீட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க, இதை பத்தி 4th ஷெட்யூல்ல இருக்கும், 4வது அட்டவணையில இருக்கும். என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அமெரிக்கா யூஎஸ்லாம் பார்த்தோம்னா அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ் இருக்கு. இப்ப லோயர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் த பீப்புள்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ஆஃப் த பீப்புள். இப்ப அப்பர் ஹவுஸ்னு பாத்தீங்கன்னா செனட்னுவாங்க. இப்ப நம்மளதுல அப்பர் ஹவுஸ்ங்கிறது ராஜ்யசபா அப்பர் ஹவுஸ். சோ அங்க அப்பர் ஹவுஸ் வந்து செனட். இப்ப அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செனட் ஒரு இடத்துக்கும் ஒரு இப்ப 50 ஸ்டேட்ஸ் இருக்கு, அமெரிக்கால 50 ஸ்டேட் இருக்கு, இந்தியாவில் 28 ஸ்டேட் இருக்கு. இப்ப அங்க ஒரு ஸ்டேட்டுக்கும் 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேருங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும் செனட்டுக்கு. சோ 2 பேருங்கும் போது 100 பீப்புள் வந்து டைரக்டா அங்க செனட்ல போயிடுவாங்க. பட் இந்தியால பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் அப்படி இருக்கும் போது ஸ்டேட்டுக்கு டிஃபர் ஆகும் ராஜ்யசபா சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூபில மேக்சிமமா இருக்கும், இப்ப தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா 18 இருக்கும், யூபில 31 இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி டிஃபர் ஆகும் சீட்ஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன்ங்கிறனால, நாட் லைக் அமெரிக்கா. சோ அதனால அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி அலோகேட் பண்றது, பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ, அதே போல யூனியன் டெரிட்டரிஸ்க்கு எவ்வளோ, இதை எல்லாமே சொல்றது ஷெட்யூல் 4. நெக்ஸ்ட் ஷெட்யூல் 5 பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஸ்கெடியூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னா இப்ப ஒதுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியினர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசிடென்ட் தான் அந்த ஏரியாவை அலாட் பண்ணுவாங்க. இப்ப அந்த ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியா அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா கவர்மெண்டோடைய ப்ரொவிஷன்ஸும் கிடைக்கும். நார்மலா இருக்கிற இடத்த விட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். ஸோ எதுக்காகனா அவங்கள இம்ப்ரூவ் பண்றதுக்காக, ஸோ அவங்களுடைய கேட்டகரி, அவங்களுடைய ரேஞ்சை இம்ப்ரூவ் பண்றதுக்காக அவங்கள ஷெட்யூல்டு ஏரியாங்கிற பொசிஷனை ஆர் ப்ரொவிஷனை பிரசிடென்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த ஒரே ஒரு பவர் யாருக்கு இருக்குன்னா பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடம்லாம் என்ன, ஸ்டேட்லாம் என்ன, அதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறதும் அவங்களுக்கு என்னென்ன இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றதுதான் ஷெட்யூல் 5ல இருக்குது. ஓகேவா? ஷெட்யூல் 6ல பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஸோ இதுல மென்ஷன் பண்ணாத ஸ்டேட்ஸ், ஒரு சில ஸ்டேட்ஸை இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நம்ம ஒரு ஷார்ட்கட்ல நான் வச்சுக்கலாம், ATM². ஸோ என்னன்னா அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஓகேவா? இதுல ஏல அருணாச்சல பிரதேஷ் கிடையாது. ஏன்னா நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு பாக்குறோம். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னா அருணாச்சல பிரதேஷ் வருமா, அஸ்ஸாம் வருமா, இல்ல அருணாச்சல பிரதேஷ் வருமானு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ அதுக்காக சொல்றேன், மணிப்பூர் கிடையாது. சோ அருணாச்சல பிரதேசம் கிடையாது, மணிப்பூரும் கிடையாது. சோ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அருணும் மணியும் கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அருண் அண்ட் மணி கிடையாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன் நேமா இருக்குது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ மீதி என்னென்ன இருக்கு, அஸ்ஸாம், திரிபுரா, ATM². M²னா 2 M, மேகாலயா அண்ட் மிசோரம். சோ இந்த 4 ஸ்டேட்டும் இதுல மென்ஷன் பண்ணாதனால இதுல வந்து அவங்களுக்கான பெனிஃபிட் இந்த 4 ஸ்டேட்டும் எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் 6th ஷெட்யூல்ல இருக்குது. 7th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். சோ பவர்ஸ், கவர்மெண்டோட பவர்ஸ் வந்து 3 லிஸ்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், அடுத்தது கன்கரண்ட் லிஸ்ட். பொதுவானது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் லிஸ்ட்ல பார்த்தோம்னா 100 பவர்ஸ் இருக்கு, 100 ரூல்ஸ் ஆர் 100 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க வந்து அவங்களுடைய பவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம், அது அவங்க தான் அதுல சட்டம் இயற்ற முடியும். ஓகேவா? யூனியன் லிஸ்ட்ல. ஸ்டேட் லிஸ்ட்லன்னு பாத்தீங்கன்னா 61 இருக்கு. ஓகேவா? 61 டிபார்ட்மெண்ட்ஸ், அவங்க 61 ஃபீல்ட்ஸ்ல அவங்களுடைய பவர்ஸை பண்ணிக்கலாம். இதே கன்கரண்ட்ல பாத்தீங்கன்னா 52 இருக்கு. ஓகேவா? சோ முன்னாடி வந்து 47 இருந்தது, ஸ்டேட்ல வந்து ஒரு 5 இருந்தது, அந்த ஸ்டேட்ல ஆல்ரெடி 66 இருந்தது முன்னாடி. இது வந்து ப்ரீவியஸ். இப்ப இந்த ப்ரீவியஸ்ல இருந்த ஒரு 5 எடுத்து இதுல ஆட் பண்ணிட்டாங்க. சோ இதுதான் பிரசன்ட் சினாரியோ, 100, 61, 52. சோ கன்கரண்ட்னா என்னன்னா ஸ்டேட்டும் அதுல லாவை இன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம், யூனியனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லாவை இன்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் பவர் இப்ப ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, 2 பேர்ல எது முக்கியமான அப்பா இது சட்டம் எது செல்லுபடி ஆகும் அப்படின்னுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது சென்ட்ரல் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுற சட்டம்னா இதுல வந்து முக்கியத்துவம் பெறும். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டது செல்லுபடி ஆகாது. ஓகேவா? சோ இந்த மாதிரி பவர்ஸை கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிற ஷெட்யூல் தான்
Schedule 7. So next is Schedule 8. Schedule 8 la 22 languages has been declared as official languages. Languages பத்தி சொல்றாங்க Schedule 8 ல. ஓகேவா? official languages. official languages னு போட்டிருக்காங்க. So இதுல பார்த்தோம்னா initially 14 languages இருந்தது. So during 26th Jan 1950 ல. So அந்த பீரியட்ல 14 languages இருந்தது. ஓகேவா? So அதுக்கு அப்புறம் சில amendments மூலமா ஒரு சில languages include ஆகிட்டே இருந்தது. So for example 21st amendment 1967 ல சிந்திங்கிற language include ஆச்சு. அதே போல 71st amendment 1992 ல கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இந்த மூணு லாங்குவேஜும் இங்க ஒரு லாங்குவேஜ் இன்க்ளூட் ஆச்சு, இங்க மூணு லாங்குவேஜ் இன்க்ளூட் ஆச்சு. அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 92nd amendment. இது எப்பன்னா 2003 ல போடோ, டோக்ரி, சாந்தலி அண்ட் மைத்திலி. ஓகே, இந்த 4 லாங்குவேஜஸும் இன்க்ளூட் ஆச்சு. ஸோ டோட்டலா இங்க 7 ஒரு 8 பிளஸ் 14 22 லாங்குவேஜஸ் இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் 8th ஷெட்யூல்ல இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்கிலீஷ் இல்ல. ஓகேவா? இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்ல. ஓகேவா? ஸோ இதை கொஸ்டின்ல கேட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஷெட்யூல் 9 வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஒண்ணுமே இல்லை, லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி என்னன்னா ஜமீன்தாரி சிஸ்டம், இந்த மாதிரி பிரிட்டிஷோட நிறைய சிஸ்டம்ஸ் இருந்தது, அவங்களுக்கு எக்கச்சக்கமான லேண்ட் இருந்தது. ஸோ இது எல்லாமே அபாலிஷன் பண்ணாங்க. அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே அபாலிஷ் பண்ணாங்க. எப்ப பண்ணாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951ல ஜவஹர்லால் நேரு பண்ணார். ஏன்னா 8 வரைக்கும் தான் நான் என்ன சொன்னேன், இனிஷியல்ல இருந்ததுன்னு சொன்னேன். 9ல இருந்து ஆட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்போ ஆட் ஆச்சுன்னா எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே அதான் 1951ல ஜவஹர்லால் நேரு வந்து இதை அபாலிஷ் பண்ணாரு. ஓகேவா? ஜமீன்தாரி சிஸ்டம், இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இது எல்லாமே எப்படி இருக்கணும், நிலச்சட்டங்கள்லாம் அதெல்லாம் எப்படி கொண்டு விட்டு வரணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா 9th ஷெட்யூல்ல 1973ல ஆக்சுவலா இந்த லேண்ட் ரிஃபார்ம் பொறுத்த வரைக்கும் தே ஆர் நாட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ நீதி மறு ஆய்வுக்கு அது உட்படாது. அது எப்பனா 1973க்கு முன்னாடி வரைக்கும். பட் 1973 கேசவநந்த பாரதி கேஸ், அவரு கேசவநந்த பாரதிங்கிறவரு கேரளா. ஓகேவா? அவரோட கேஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா தே ஆர் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூல உட்படும்ட்டாங்க. ஓகேவா? அந்த லேண்ட் கேசஸ் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூல உட்படும்ட்டாங்க ஆஃப்டர் கேசவநந்த பாரதி கேஸ். ஓகேவா? ஆஃப்டர் 1973. பிஃபோர் 1973னா நாட் ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த ஷெட்யூல் 9ல எதை கொண்டு போய் ஷெட்யூல்ல வச்சாலும் ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி 9th ஷெட்யூல்ல வச்சிருவாங்க. அப்ப என்னன்னா அது வந்து சுப்ரீம் கோர்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆஃப்டர் 1973 தே ஆர் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டண்டா நான் வச்சுக்கோங்க. கேசவநந்த பாரதி கேஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் 9th ஷெட்யூல்ல இருக்கு. ஓகேவா? ஸோ 10th ஷெட்யூல் என்னன்னா 1985ல 52nd அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். என்னன்னா ப்ரொவிஷன் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிஃபெக்ஷன். ஒண்ணுமே இல்ல, ஆன்டி டிஃபெக்ஷன் லானா கட்சி தாவல் தடை சட்டம். ஓகேவா? கட்சி தாவல் தடை சட்டம். இப்ப ஒருத்தவங்களை வச்சு பேசி இன்ஃப்ளூயன்சர் எலெக்ஷன் கேம்பெயின்ல பேசிட்டு ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்ச பிறகு உடனே இன்னொரு கட்சியில ஸ்கிப் ஆறாங்க, தாவறாங்க, ஜம்ப் பண்றாங்கன்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, அவங்க கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயும் விப் கொறடான்னு இருக்காரு, கட்சி கொறடான்ங்கிறார். அவருடைய பேச்சை மீறி செயல்பட்டாலோ அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரைஸ்ல ப்ரொவிஷன் இந்த
ஷெட்யூல் 10ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா, இந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில வின் பண்ண எம்எல்ஏ இந்த மாதிரி பண்ணனா அவங்கள கட்சியில இருந்து தூக்கிடுவாங்க எம்எல்ஏ எம்பிஸ். ஓகேவா? சோ இந்த மாதிரி சொல்றது தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது 1985ல 52nd அமெண்ட்மெண்ட் மூலமா ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. ஓகேவா? சோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்றது ஷெட்யூல் 10. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 11 அண்ட் ஷெட்யூல் 12. இது என்னன்னா 73rd அமெண்ட்மெண்ட். முனிசிபாலிட்டி 12th ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட் மூலமா இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த கடைசி நாளுமே அப்புறமா இன்க்ளூட் பண்ணது, இனிஷியல் பீரியட்ல கிடையாது. 73rd அமெண்ட்மெண்ட் 1992. இதுவும் 1992. இதுவும் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா நரசிம்மராவ் கொண்டு வந்திருப்பாரு. இதுவும் நரசிம்மராவ் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? இது வந்து ஒரு காந்தியன் டைப். காந்தி வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா a nation can grow from its root அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கிராமத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. கிராமத்துல இருந்து தான் நகரம் அதுல இருந்து உருவாகும் அப்படின்னா 3 tier system. ஓகேவா? காந்தியோட இதுதான் கொள்கை தான் இது, 3 tier system. ஸோ என்னன்னா நகராட்சி, தென் மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி. ஓகேவா? லோக்கல் பாடிஸ், மெயினா லோக்கல் பாடிஸை பத்தி சொல்லியிருப்பாரு. லோக்கல் பாடிஸ். ஸோ இதை இன்க்ளூட் பண்ணது பஞ்சாயத்து லெவல்ல இன்க்ளூட் பண்ணது 11th ஷெட்யூல்ல போட்டிருக்காங்க. இதே முனிசிபாலிட்டி லெவல்ல கொண்டு வந்ததை 12th ஷெட்யூல்ல போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே 12 ஷெட்யூல்ஸ். ஸோ இதை எல்லாமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 12 ஷெட்யூல்ஸையும் இந்த நம்பரை கொடுத்தா இந்த ஷெட்யூல், ஸோ இது இத்தனை அந்த இடத்துல இருக்குதுன்னு எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத ஒரு ட்ரிக் நான் கொண்டு வந்திருக்கேன், அதை பார்க்கலாம். This is the trick. Tiers of old PM. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? Tiers of old PM. ஓகேவா? So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 schedules. ஓகேவா? So first என்ன? T என்னன்னா territories. E என்னன்னா emoluments, அவங்களுடைய salary and emoluments. யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ். ஏனா என்னன்னா அஃபர்மேஷன்ஸ், ஓட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஒரு வேர்ட் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வேர்ட் ஞாபகம் இருந்தாவே உங்களுக்கு ஈஸியா எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகேவா? பெருசா அந்த ஃபுல் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்கும். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஷெட்யூல்ஸ்க்கும். ஓகேவா? டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். அதுல டீனா டெரிட்டரி, ஈனா எமலுமெண்ட்ஸ், ஏனா அஃபர்மேஷன்ஸ், ஆர்னா அதாவது 4th ஷெட்யூல் என்ன சொல்லுது? ராஜ்யசபா, சீட் அலோகேஷன் இன் ராஜ்யசபா பத்தி சொல்லுது. எஸ்னா என்னன்னா ஷெட்யூல்டு ஏரியாஸ், ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். ஓகேவா? இது பத்தி சொல்லுது. இது அதர் ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஓகேவா? அதர் நார்த் ஈஸ்டர்ன் ஷெட்யூல்டு ஏரியாஸ், அதர் ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ அதர் ஏரியாஸ்ங்கிறதுக்கு ஓன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஃப்னா என்னன்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா என்னது? யூனியன், ஸ்டேட், கன்கரண்ட். ஓகேவா? சோ யூனியனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிறது தான் ஃபெடரல். ஃபெடரல் இஸ் நதிங் பட் யூனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை பத்தி சொல்றது தான் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபெடரல். ஸோ இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஓனா அஃபிஷியல் லாங்குவேஜ், அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? தென் எல்னா லேண்ட், லேண்ட் ரிஃபார்ம். Then D na defection and defection law. So then P na panchayat raj, panchayat. Then M na municipality. Easy na bachklama. Tiers of old PM. T na first schedule na territory, tiers of old PM. E na emoluments, emoluments na salary and emoluments. That is second schedule. Third schedule வந்து oaths and affirmation, அவங்க பதவி பிரமாணம் பத்தி சொல்றது. That is third tiers of old PM. இத நான் வச்சுக்கோங்க. R na seat allocation in ராஜ்யசபா, அது 4th schedule. Then 5th schedule வந்து scheduled areas and scheduled tribes, administration and control. ஓகேவா? So scheduled tribe area, other scheduled tribe area 4 ஸ்டேட்டை மென்ஷன் பண்ணாங்க. என்னது? ATM ஸ்கொயர். ஓகேவா? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். மணிப்பூர் கிடையாது, அருணாச்சல பிரதேஷ் கிடையாது. ஓகேவா? சோ அதை நான் வச்சுக்கோங்க. அருண் அண்ட் மணி கிடையாதுன்னு. ஓகேவா? இது அதர் நார்த் ஈஸ்டர்ன்
ட்ரைபல் ஸ்டேட்ஸ். ஓகே, அதை மென்ஷன் பண்ணி. எஃப்னா ஃபெடரல், இது வந்து 6th, இது வந்து 7th. 7th தான் யூனியன் ஸ்டேட்டோடைய அந்த லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ அதனால ஃபெடரல்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் அடுத்தது ஓல்டுல வர ஓ, தட் இஸ் 8. 8னா அபிஷியல் லாங்குவேஜஸ், 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் பத்தி பேசுறது. எல்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேவா? இதுல தான் என்ன, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேவா? ஜமீன்தாரி சிஸ்டம் கொண்டு வந்தது. இது எத்தனாவது? 9th ஷெட்யூல். இது ஆட் பண்ணியிருக்காங்க. எப்ப ஆட் பண்ணாங்க? இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்தியா 1950 ரிபப்ளிக் பண்ணதுக்கு அப்புறம், கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. 1951 கொண்டு வந்தாங்க, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 கொண்டு வந்தாங்க. இது எத்தனாவது? 10th ஷெட்யூல்ல ஆன்டி டிஃபெக்ஷன் லா. இது ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாங்க. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்ல? 52nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி 11th ஷெட்யூல் பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜ் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க? 73rd அமெண்ட்மெண்ட் 1992 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி 12th ஷெட்யூல் முனிசிபாலிட்டி. இதுவும் 1992 74th, 73rd, 74th அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ ஆர்டரா நான் வச்சுக்கோங்க, டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம். ஓகேவா? இதை நான் வச்சுக்கினா 12 ஷெட்யூல்ஸ் ஈஸியா இருக்கும். 12 ஷெட்யூல்ஸை பத்தி டீடைலா நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட்ஸை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஆர்டிகல்ஸை எப்படிலாம் ஈஸியா ட்ரிக் வச்சு நம்ம பண்ண முடியுமோ அதையும் பார்க்கலாம். பார்ட்டிகல்ஸையும் நம்ம வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியா ரிமெம்பர் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.